Praise the Lord. Welcome to church. இன்றைக்கு 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். வேதத்தில் எப்படி ஜெபம் செய்வது என்ற ஒரு பேட்டர்னும் எழுதப்பட்டிருக்கு, பேட்டர்ன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. மாதிரி எப்படி ஜெபம் செய்யணுன்ற ஒரு மாதிரியையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட மாதிரியை தான் இங்கே 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 இனத்தினர், 3 தேசத்தினர் ஒன்று கூடி யோசபாத்துக்கு விரோதமாக, அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போரிட்டு அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் அபகரித்து போகும்படியாக வருகிறார்கள். நம் வாழ்க்கையில் கூட போராட்டங்கள், பிரச்சனைகள், சில சமயத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு கூட நம்ம நினைக்கிறோம். இம்பாசிபிள், இது முடியாது, அந்த பிரச்சனை என்னை விட்டு போகாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அப்படி தான் யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. 3 தேசத்தார் ஒன்று கூடி அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். அதுவும் வேதம் சொல்லுது, கடற்கரை மணல் அத்தனையாக அவர்கள் எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோரன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்போ யோசபாத் பயந்தான் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா இவ்வளவு திரளான ஜனங்கள், 3 தேசத்தார் இவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். அது சில பேர் சொல்லும்போது அவன் பயந்து, வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டான் என்று. இங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, யோசபாத்துக்கு செய்தி வந்த உடனே அவன் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான். வேலையாக அவன் ஜெபம் செய்கிறான், கர்த்தரிடத்துல விண்ணப்பிக்கிறான். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மனிதர்கள் பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, முடியாது கூடாது என்ற சூழ்நிலை வரும்போது எதையோ பார்த்துட்டு கடைசியாக கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனா இங்கவன் முதல்ல கர்த்தரை தேடுகிறான். இந்த பிரச்சனை வந்த உடனே அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு காரியம் நமக்கு விரோதமா வருதுன்னா, ஒரு பிரச்சனை நமக்கு தலை தூக்குது அப்படின்னா, உடனே நாம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு முதல்ல அதை நாம அவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். இங்க 2 நாளாகவும் 19:3 நம்ம வாசிக்கிறோம். ஆகிலும் நீர் விக்கிரக தோட்டங்களை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அப்படின்னா இந்த யோசபாத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் யோசபாத்
ஏதோ பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது கடவுளை தேடல. அவன் அனுதினமும் கடவுளை தேடுகிறவனாக, கர்த்தரை தேடுகிறவனாக, துதிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, விசுவசிக்கிறவனாக இருந்தான் என்று 3வது வசனம் நமக்கு போதிக்கிறது. ஜெபம் என்பது ஏதோ அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம செய்வது மாத்திரம் இல்ல. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். எப்பவுமே நாம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவைப்படும் பொழுது மட்டும் கர்த்தரை நாம் தேடக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா மட்டும் கடவுளை தேடக்கூடாது. எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அதனால்தான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுது. இது தானியேலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவன் 4 வேளை ஜெபிச்சான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் அவனை கர்த்தர் சிங்கக்கெபியிலிருந்து வெளியே எடுத்தார் என்றும் நாம வாசிக்கிறோம். இப்போ ஜெபம் என்பது ஏதோ நம்ம பண்ணுகிற சில நேரங்கள் மட்டும் இல்லை, ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த வெற்றிக்கு, யோசபாத்தின் வெற்றிக்கு காரணம் அதுவாகவும் இருந்தது. அது ஒரு காரணமாகவும் இருந்தது. நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு பேட்டர்ன், மாதிரிகை மாதிரி, ஒரு ஜெபத்தின் மாதிரிகை மாதிரி இது எழுதப்பட்டு இருக்கிறது. பல ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இந்த ஒரு மாதிரியும் இங்க காணப்படுகிறத நம்மளால பார்க்க முடியுது. 3வது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எல்லா இடத்திலும் ஜனங்கள் உபாசிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான், அறிக்கை கொடுக்கிறான். பழைய ஏற்பாட்டுல உபவாசித்தார்கள். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, போர் வரும்போது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது, பஞ்சம் ஏற்படும் போது, வியாதிகள் வரும்போது, அழிவுகள் வரும்போது ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா உபவாசத்தை கூறிவிட்டார்கள். உபவாசம் மனிதர்களை அந்த நாள்ல ஒருமுகப்படுத்தினது கர்த்தருக்கு முன்பாக. இப்போ உபவாசம்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உபவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, மனுமகன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற. நம்ம வேதம் உபவாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை புரிஞ்சு கொண்டு உபவாசம் இருப்பதுதான் சரியான விஷயம். ஏன்னா நிறைய பேர் ஜபத்திற்கான பதில பெறுவதற்காக தான் உபவாசிக்கிறாங்க. உங்க ஜபம் கேட்கப்படலையா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதா? கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் அளிக்கணுமா? உபவாசத்தை கூறுவீங்கள், உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்குமே உபவாசம் பண்ணி கேளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒழிய உபவாசித்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு எங்குமே சொல்லப்படலை. அதனால உபவாசித்து கேட்கிறது என்பது ஜப முறையே கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடுல, பழைய உடன்படிக்கையில அவர்களுக்கு அபிஷேகம் இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, அவங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படல, அவங்க கையில வேதாகமம் இல்லை, அவங்களுக்குன்னு ஆவிக்குரிய சபை இல்லை, பாஸ்டர் இல்லை. அதனால அவர்கள் உபவாசித்தார்கள். வேற வழி இல்லை. ஜனங்களை ஒருமுகப்படுத்தணும்னா, ஒன்றாக்கணும்னா, கர்த்தருக்கு முன்பாக நேராக்கணும்னா, அப்போ உபவாசத்தை கூறினாலே போதும், அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனா புதிய உடன்படிக்கையில அப்படி கிடையாது. உபவாசித்து கேளுங்க அப்படின்றது கொடுக்கப்படலை. உபவாசிக்கலாம். நம்ம வாசிக்கிற அப்போஸ்தலர் பணியில அப்போஸ்தலர்கள் உபவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில கர்த்தரோடு ஐக்கியம் கெட்டு போயிருக்குது,
என்னால் ஐக்கியப்பட முடியல, அதுக்குரிய ஜப நேரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா நீங்க உபவாசிப்பது நல்லது. ஏன்னா அப்படி உபவாசிக்கும் போது நாம கர்த்தரோடு நேரங்களை செலவிடுவோம். உபவாசம் என்பது பட்டினி கிடக்கிறது கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் உபவாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி சொல்லல வேதம். உபவாசிக்கிறீங்கன்னா கர்த்தரோடு உங்களை ஸ்ட்ரைட் ஆக்கிறதுக்காக தான் நாம உபவாசிக்கிறோம். நம்ம கர்த்தரோட ஐக்கியம் நமக்கு கெட்டு போயிருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்துல வாழும்போது சில சமயத்துல உலகத்தோடு நம்ம போயிடுறோம், சில வேலைகள் நமக்கு வந்துடுது. அதெல்லாம் கவனிக்கும் போது நிறைய டைம் ஜெபிக்க முடியாமல் கூட போய் விடுகிறது, கர்த்தரோடு ஐக்கியப்பட முடியாமல் போகிறது. அப்போ நேரம் கிடைக்கும் போது நாம் உபவாசித்து அந்த சாப்பிடுற நேரத்தை கூட கர்த்தருக்கு கொடுத்து நாம ஜெபம் பண்ணி நம்மை கர்த்தரோடு நம்மளை நேராக்கி கொள்ளலாம். அதுக்காக தான் உபவாசம் கொடுக்கப்பட்டிருக்க வழிய, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் வேதத்துல சொல்லி இருக்கிறார் வழிய, உபவாசித்து கேளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்ல, உபவாசிங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு எங்கேயுமே வசனம் கிடையாது. அதனால உபவாசம் என்பது நாம் தேவனோடு ஐக்கியம் படுறதுக்காக நமக்கு உதவுகிறத ஒழிய கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு கிடையாது. அப்புறம் இங்க பார்ப்போம், அப்படியே யூதா ஜனங்கள் 4வது வசனம், கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூடினார்கள். எல்லாரும் உதவிக்காக கர்த்தரிடத்துல உதவி பெறுவதற்காக எல்லாரும் கூடி வருகிறார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேடுவதற்காக வருகிறார்கள். இப்போ ஒன்று கூடி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தரிடத்துல கேட்கிறார்கள். ஏன்னா அவர்கள் விரோதிகள் ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்க, ஏராளம் தாராளமா இருக்கிறாங்க. அவர்களை ஜெயிக்க இவங்களுடைய பலத்தினால கூடாது அப்படின்றத புரிந்திருக்கிறார்கள். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மளால நம்ம பலத்தினால் முடியாததா இருக்கும். நம்ம அறிவினால, நம்ம ஞானத்தினால, நம்முடைய காரியங்கள்னால அதை ஜெயக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த யோசபாத்தும் அந்த ஜனங்களை போல நாம் கர்த்தரை நாம ஒருமுகப்படுத்தி நாம் கர்த்தரிடத்துல கேட்போம்னா, தேடுவோம் என்று சொன்னா, அந்த காரியத்தை முடியாது என்று நம்ம நினைக்கிற காரியத்தை, கூடாது என்று நினைக்கிற காரியத்தை, நிறைவேறாது என்று நாம யோசிக்கிற காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த யோசாபாத்தும் ஜனங்களும் கர்த்தரை தேட வந்தார்கள், ஒரு இடத்துல கூடி வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதேயா ஜனங்களுக்கு எஸ்லேமில் இருக்கும் கூடிய சபைகளில் நின்று, அவங்க முன்னாடி நின்று யோசபாத் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் அறிக்கையிடுறான். இந்த ஜனங்கள் முன்னாடி நீர் ஒருவர் தான் தேவன், நீர்தான் பரலோகத்தின் தேவன் என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல வல்லமையும் பலக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ கர்த்தரிடத்துல அவருடைய வல்லமையை அவன் சொல்றான். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் தன் நாவினால அறிக்கையிடுறான். அப்படி சொல்லும்போது அவன் சொல்றான், ராஜ்யங்களை நீர் ஆளுகிறார், உமக்கு நிகர் யாரும் கிடையாது, உமக்கு சமம் யாரும் கிடையாது. ஏசாயா 46:9 2வது பகுதி, நானே தேவன், வேறு தேவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமம் இல்லை. கர்த்தர் சொல்றார், எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லை அப்படின்ற. இங்க யோசபாத்து அதுதான் சொல்ல வருகிறான். நீரே தேவன், நீரே ராஜ்யங்களை ஆளுகிறவர்,
சொல்றார் பாருங்க. எங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளை ராஜ்யங்களை ஆளுகிறவர். உம்முடைய கரத்துல வல்லமையும் பலக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அவன் என்ன சொல்றான், இங்க 3 நாட்டு ஜனங்க வருகிறாங்க, கூடி வருகிறாங்க. கர்த்தாவே, நீங்க எங்க சார்புல இருங்க அப்படின்னு சொல்றான். கர்த்தர்கிட்ட அவன் அதை தான் சொல்றான். என் சார்புல, எங்க ஜனங்க சார்புல நீங்க இருங்க அப்படின்னு சொல்றான். நீங்க எங்க சார்புல இருந்தீங்கன்னா அவர்கள் எங்களை எதிர்த்து நிற்க மாட்டாங்க, உங்களை எதிர்த்து அவர்கள் நிற்பார்கள். அப்படி உங்களை எதிர்த்து அவர்கள் நிற்கும்போது அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் என்று யோசபாத் ஜெபிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார் யோசுவால, நான் மோசேவோடு இருந்தது போல யோசுவா நான் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம விசுவசிக்கணும், நாம் நம்பணும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. ஆவிக்குரிய மக்களுக்கு கர்த்தர் தன்னோடு இருக்கிறார், தன்னுடைய சார்பில் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு புரிவதே கிடையாது. தாவீது பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கிறான்னா அவன் நம்புறான் கர்த்தர் அவன் சார்பில் இருக்கிறார் என்று. சவுலும் அவனுடைய சேனைகளும் அப்படி நம்பி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களே யாராவது ஒருத்தர் கோலியாத்தை ஜெயிச்சு வென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, கர்த்தர் தங்கள் சார்பில் இருக்கிறார், அவர் ஜெயம் கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இங்கே யோசபாத்து சரியாக ஜெபிக்கிறான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், கர்த்தாவே எங்ககிட்ட ஆயுதம்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, எங்ககிட்ட பெரிய படை இல்லை, அதுவும் 3 தேசத்தார்கள் வந்து எங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க, ஆயுதத்தெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் ரெடி பண்ணுற கூட எங்களுக்கு நேரம் கிடையாது, நல்லா ட்ரெயினான மக்கள் கிடையாது, போர் புரியக்கூடியவர்கள் கிடையாது, அந்த போரை நாங்கள் வெல்லணும்னா நீங்கள் எங்கள் சார்பில் இருக்கணும். நீங்கள் எங்கள் சார்பில் இருந்தீங்கன்னா அவர்கள் எங்களை எதிர்த்து வந்து போர் புரியும் போது அவர்கள் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது கர்த்தாவே, ஏன்னா அந்த போர் எங்களுடையது இல்லை, அது உம்முடையது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்போது நாம் புரிஞ்சுக்கணும், நம்மளால் முடியாது கூடாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அதை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும். அவர் பார்த்துக்குவார் என்று நாம் அமர்ந்திருக்க வேண்டும், இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 4 சொல்லுகிறது. அது விசுவாசம் என்று சொல்லுது. அப்போது இங்கே யுத்தம் கர்த்தருடையதாக யோசபாத் மாற்றுகிறான். இனிமேல் நான் இந்த தேசத்தோட தலைவன் இல்லை, ஆண்டவரே இந்த போருக்கு தலைமை தாங்க போகிறது நான் இல்லை, நீங்கள் தான் தலைமை தாங்க போகிறீங்க, அதனால் எங்கள் சார்பில் நீங்கள் வந்து நின்னீங்கன்னா அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள், அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று யோசபாத் ஜெபிக்கிறான். கர்த்தரும் அந்த ஜெபத்தை கேட்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். உங்களால் கூடாது என்றுக்குள்ள தேவனால் அது கூடும் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். லூக்கா 1:37 சொல்லுகிறது பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் முடியாது என்ற ஒரு வார்த்தையே அவரிடத்துல கிடையவே கிடையாது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போது கர்த்தரால் எல்லாமே கூடும். ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் ஒரு வசனம், ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபத்தான வேலையில், போராட்டமான வேலையில், கஷ்டமான வேலையில், இந்த காரியம் நம்மளால் கூடாது, பிரச்சனை தலைக்கு மேலே போகுது
அப்படின்னு நம்ம எண்ணும்போது நாம் விசுவசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த இந்த வசனம். நிறைய வசனம் இருக்குது, ஆனால் இந்த வசனம் நம்மளை நல்லா பலப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து. கர்த்தர் சொல்கிறார், நம்ம பயப்படும் போது கர்த்தர் நமக்கு சொல்கிறது தான், நம்முடைய வலது கரத்தை அவர் பிடிக்கிறாராம். பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் யார் உனக்கு துணையாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய வலது கரத்தை பிடிச்சு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த வசனம் அவனுக்குள்ளே போச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் உண்டாகும் பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை உண்டாகும் பாருங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த வசனம் அவனுக்கு கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போது கர்த்தர் வேதத்தில் நம்ம யோவானில் கூட வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை விட நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆவிக்குரிய மக்கள் போராட்டங்களை, வியாதிகளை, கஷ்டங்களை, கடனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை, தங்களால் முடியாது என்ற பிரச்சனைகளை, கூடாது என்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கும் போது இந்த வசனங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். உலகத்தில் இருப்பவனை விட எண்ணில் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்ற வசனம் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனுக்கு அது அசாத்தியமான ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை அந்த வசனம் கொடுக்கறத பார்க்க முடியும். அந்த வசனம் ஒரு முறை நமக்குள்ளே வந்துட்டால் மட்டும் போதாது, அந்த வசனத்தை திரும்ப 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 சொன்னால் தான் அதில் இருக்கிற விசுவாசம் நமக்கு உண்டாகும். விசுவாசம் என்பது ஒரு வசனத்தை எடுத்து திரும்ப 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 சொல்லுவது. நம்ம பயம் போகிற அளவுக்கு நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் அந்த விசுவாசம் கொடுக்குற தைரியத்தையும் நம்பிக்கையும் நம்ம பெற்று நம்ம அந்த காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும். இங்கே சொல்லுது, உலகத்தில் இருப்பவனை விட எண்ணில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். இந்த ஒரு வசனம் போதும். உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விட, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை விட, கஷ்டங்களை, வியாதிகளை விட, துன்பங்களை விட, துன்மார்க்கத்தை விட, பாவத்தை விட, சாபத்தை விட நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஏன் பயம் வருது யோசிச்சு பார்த்தீங்களா? ஆவிக்குரிய மனுஷன் ஏன் பயப்படுறான்? உலக மனுஷனை விட்டுருங்க, ஆவிக்குரிய மனுஷன் ஏன் பயப்படுறான்? ஏன் பயப்படணும்? கர்த்தர் தான் அவன் கூட இருக்கிறாரு, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானு, அவன் வேதம் வாசிச்சிருக்கானு, பிரசங்கங்களை அந்த மனுஷன் கேட்டிருக்கானு, அவன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறானே, ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறானே, வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறானே, அவருடைய ரத்தத்தால் பாவமுறை கழுவப்பட்டிருக்கிறானே. அப்படி இருக்க பார்த்து ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான சூழ்நிலையோ, ஒரு போராட்டமான சூழ்நிலையோ வரும்போது ஏன் அவன் பயப்படுறான்? உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயம் வரும் அப்படின்னா, எதை குறித்தாவது பயம் வரும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? பிரச்சனையை பெருசா நினைக்கிறீங்க, கடவுளை, கர்த்தரை சிறியவராக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க சிந்தனையில பிரச்சனை பெருசா இருக்குது, கர்த்தர் சிறியவரா இருக்கிறார். அதுதான் காரணம், பயத்துக்கு காரணம். ஆவிக்குரிய மனுஷனுடைய பயத்துக்கு காரணம் அதுதான். ஒரு லைன்ல சொல்லணும்னா அதுதான். கர்த்தரை அந்த மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன் பெருசா நினைக்கல. தன்னுடைய சிந்தனையில பிரச்சனைய பெருசாய் நினைக்கிறான், கர்த்தரை சின்னதா நினைக்கிறான். ஒருவேளை கர்த்தரை பெரிதாக அவன் சிந்தனையில நினைப்பான் அப்படின்னா, அவன் அந்த காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்தாலும் சரி, இன்னும் ஒரு 4-5 நாள்ல செத்துருவா அப்படின்னு சொன்னாலும் சரி, அவன் பயப்படவே மாட்டான். எங்க பயம் வருதுன்னா, கர்த்தரை தன் சிந்தனையில சிறியவராகவும்
பிரச்சனையை பெரியதாக சிந்திக்கும் போது தான் நமக்கு பயம் வருது. தாவீது பாருங்க, கோலியாத்தை சுலபமாக ஜெயிக்கிறான். அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் அப்படின்றான். அவன் சொல்கிறான், அந்த சவுலையும் அவனுடைய சேனைகளையும் பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கோலியாத்துக்கு பயந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையோ சாயந்தரத்துலேயோ இந்த கோலியாத்து வந்து நின்று சொல்கிறான், என்னை ஜெயிச்சு தான் பாருங்கள், என்னை ஜெயிச்சிங்கன்னா இந்த பெலிஸ்திய தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒருவேளை நீங்கள் தோற்று போனீங்கன்னா உங்கள் தேசத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு ஆள் வந்து என்னை ஜெயிச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே கர்ஜிக்கிறான். சவுலும் அவன் சேனைகளும் பாருங்க பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. ஏன் இவங்க பயந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை கோலியாத்தை விட கர்த்தரை சிறியவராக அவர்கள் யோசித்தார்கள். வல்லமை குறைவுள்ளவர்களாக கர்த்தரை யோசித்ததுனால தான் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் தாவீது கர்த்தரை பற்றி ஒரு மிகப்பெரிய பெர்ஸ்பெக்டிவை வச்சிருந்தான், ஒரு சிந்தனையை வச்சிருந்தான். அவர் பெரியவராக அவருடைய சிந்தனையில் காணப்பட்டார். அதனால்தான் அவன் சொல்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், உன்னை வெட்டி காக்காய்க்கு போட்டுருவேன் அப்படின்றான். இத்தனைக்கும் அவன் போர் பயிற்சி எதுவும் இல்லாத ஒரு மனுஷன். அவன் கோலியாத்தை எப்படி ஜெயிக்கிறான்? அவன் சிந்தனையில் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், பிரச்சனை அவனுக்கு சின்னதாக தோன்றுகிறது. நாம் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையோட பிரச்சனை நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தரை நம்முடைய சிந்தனையில் பெரிதாக வைக்கணும். நம்ம சிந்தனையில் அவரை பெரியவராக நாம் சிந்திக்கணும், சித்தரிக்கணும். அப்போதான் நாம் ஒரு காரியத்தை ஜெயம் கொள்ள முடியும். அதனால்தான் கர்த்தரை துதிப்பது ரொம்ப முக்கியம். துதிப்பது என்பது என்ன? கர்த்தரை பெரியவராக சொல்வது, அதுதான் துதிப்பது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு நாம சொல்வது தான் கர்த்தரை நாம் துதிப்பது. வானத்து நட்சத்திரத்தை பாருங்க, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு கிரியேட்டிவ் உள்ளவர் அப்படின்றது அந்த வானத்தை பார்த்தாலே தெரியும், அவருடைய படைப்புகளை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு பெரியவர் என்று. ஏசாயால சொல்றாரு, வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. வேதத்தில் சொல்றாரு, என்னுடைய கரம் தான் எல்லாவற்றையும் படைத்தது அப்படின்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் பெரியவராக பேசணும், சிந்திக்கணும். ஜபத்தில் அதுக்குரிய வசனங்களை எடுத்து வைத்து நாம் பேசணும், சிந்திக்கணும். கர்த்தர் பெரியவர் என்பதை நமக்கு சொல்லணும். அதுதான் துதி. கர்த்தரை துதிப்பது, உயர்த்துவது, மகிமைப்படுத்துவது என்பது என்னன்னா, கர்த்தர் பெரியவர் என்பது சொல்லணும். அந்த பெரியவராக நம்முடைய சிந்தனையில் அவர் காணப்பட்டார் என்று சொன்னால், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக நம்மளால் ஜெயிச்சிட முடியும். தாவீது ஜெயிக்கலையா? ஈஸியாக ஜெயித்தான். நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை செய்யணும்னா கர்த்தர் நம்முடைய சிந்தனையில் பெரியவராய் காணப்படணும். கேன்சர் இல்லை, எய்ட்ஸ் இல்லை, பெரிய கடன் பிரச்சனை கிடையாது, அது பெருசு கிடையாது. கர்த்தர் முன்னாடி அவைகளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது கேன்சருன்னு நம்ம கேள்விப்பட்டால் பதறிடக்கூடாது. வியாதின்னு நம்ம கேள்விப்பட்டால், மனிதர்களுக்கு கேள்விப்பட்டால் பதற்றம் அடைந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த வியாதியை விட நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவர்னா அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே யோசபாத்து அதை தான் செய்கிறான். அந்த ஜனங்களுக்கு தான் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், நீர் தான் இந்த உலகத்தை ஆள்றவர் அப்படின்னா. மனிதரை நீ ஏற்படுத்துகிறவர்,
ஆனால் இந்த ராஜ்யங்களை ஆளுகிறவர் நீர் தான் சொல்றாரு. உம்முடைய கரத்துல வல்லமையும் பலக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எப்பவுமே நம்முடைய சிந்தனையில கர்த்தர் பெரியவராக இருக்கணும். கர்த்தர் நம்ம சிந்தனையில நம்முடைய வாழ்க்கையில பெரியவராக இல்லைன்றது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பயம் வரும்போது தான். நம்ம வாழ்க்கையில பதற்றம் ஏற்படும் போது நம்மளே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சிந்தனையில நம்ம கேள்விப்படுகிற காரியத்தை விட கர்த்தர் சிறியவராக இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனையில கர்த்தரை பெரிதாக எண்ணவும் பேசவும் கற்றுக்கொள்ளணும், சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளணும், பேசணும் கர்த்தர் பெரியவர். அதனால தான் அந்த ஏசாயால நம்ம அந்த வசனம் எடுத்தோம். நானே தேவன், வேறு தேவன் யாரும் இல்லை, எனக்கு நிகர் எனக்கு சமானமானவர்கள் யாரும் இல்லை என்று கர்த்தர் சொல்றேன். எனக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது. அப்போ கர்த்தருக்கு இணை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அவர் ஒருத்தர் தான் பெரியவர். அவரை விட பெரிதான காரியம் எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால நாம என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அதை சுலபமாக மேற்கொள்வார். இல்லை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை, ஞானத்தை, அறிவை, வேதத்தின் வார்த்தை குறித்த புரிதலை நமக்கு கொடுப்பார். அப்போ ஜபம் என்பது என்ன? இதுதான் முக்கியமே. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அறிவுக்கும் தான் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அறிவை சரியாக்குனா தான் விசுவாசம் வேலை செய்யும் இல்லையா? அறிவை பயன்படுத்தி தான் நாம் ஜெயம் கொள்கிறோம். தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அறிவை, புரிதலை, வார்த்தையை எல்லாம் நம்ம அறிவை கொண்டு தான் புரிந்து கொண்டு ஜெயம் கொள்கிறோம். அதனால் அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ அந்த சிந்தனையில் கர்த்தர் பெரியவராக இருக்கும் வரைக்கும் அதை நம்ம சிந்தனை சிந்திக்கிறோம். ஏன்னா சிந்தனை என்பது அதுவாக சிந்திக்கிற ஆற்றல் உள்ளது. நம்ம உட்கார்ந்து சிந்திச்சா தான் சிந்தனை வருன்றது கிடையாது. சும்மா இருந்து பாருங்க, எங்கெங்கேயோ யோசனை போகும். அமெரிக்காவுக்கு போவோம், ஜப்பானுக்கு போவோம், மலைக்கு போவோம், அருவிக்கு போவோம், காசு இல்லையான்னு போவோம், பிரச்சனை உள்ளவருக்கு போவோம், விரோதியை சிந்திப்போம், நம்மளை அன்பு செஞ்சவங்களை சிந்திப்போம், ஆஃபீஸ் ஞாபகம் வரும், காசு ஞாபகம் வரும். நம்ம ஒன்றும் செய்யலை, நம்மளா உட்காந்து அதை சிந்திக்கிறோம். அதுவாக வரும், அதுவாக நமக்குள்ள வருகிறது. பிசாசு இப்படிப்பட்ட நிறைய எண்ணங்களை கொண்டு வருவான். ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வருது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது தானாக வருகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்களை வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் பெரியவர் என்ற எண்ணத்தை அவருடைய வார்த்தையின் வழியாக, வாக்கின் வழியாக, நம்ம சொன்னோம்ல அவரே தேவன், அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அந்த மாதிரி வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு, இதோ கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை செய்கிறேன் என்று சொல்றார், பயப்படாதே அப்படின்றார். உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். யுத்தமோ கர்த்தருடையது, அவர் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்படி இந்த வசனங்களெல்லாம் எடுத்து நம் வாயால் அறிக்கையிடுவோம்னா, அதை நம்ம ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் அப்படின்னா, கர்த்தர் பெரியவராக நம்முடைய சிந்தனைக்கு தென்படுவார். நம்ம பிரச்சனைகள், போராட்டம் நம்ம கேள்விப்படும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா கர்த்தர் தான் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார், எதுவும் என்னை அணுகாது. சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வருகிற பலனை நீ காண்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். கொரோனா வந்தது, பார்த்துமே, சந்திச்சுமே, அதுக்கு பயந்துமா? நம்ம பயப்படவே இல்லை. நான்லாம் வெளியே தான் இருந்தேன். அப்போது நாம் இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கணும். அதை எடுத்து ஜபத்தில் பேசி விசுவாசத்தை, தைரியத்தை, நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும்.
ஏன்னா கர்த்தர் வேதத்துல 8000 கிட்டத்தட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 6000 8000 கொடுத்திருக்கிறார். அது 2 கொரிந்தியர் 1:20 சொல்றாரு, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீங்க எந்த வாக்கு தத்தத்தை வேணா எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அது வேற யாரோ உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கறது இல்லை. ஒரு பாஸ்டர் எடுத்து கொடுக்கறது இல்லை. மாதம் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு கர்த்தர். வாக்கு தத்த கூட்டம், அந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். வருஷம் முதல்ல ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பாரு. இல்லை, இது கிடையவே கிடையாது. இதெல்லாம் மதத்துடைய காரியங்கள். கர்த்தர் வேதத்தில் 6000 8000 வாக்கு தத்தம் வச்சிருக்காரு. பஃபே மாதிரி தான். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு பஃபேக்கு போனால் என்ன செய்வோம்? யாரும் நம்மளை பிளேட்டில் போட்டு கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. பிளேட்டை கையில் கொடுத்துருவாங்க. நம்ம தான் பிளேட்டை கூட இப்போ நம்ம தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போய் என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கணும். சில பேருக்கு வெஜிடேரியன் பிடிக்கும், நான் வெஜிடேரியன் பிடிக்கும். சில பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சில பேருக்கு சூப் பிடிக்கும், சில பேருக்கு அப்பளம் பிடிக்கும், தயிர் சாதம் பிடிக்கும். புரியுதுங்களா? அப்போது அது மாதிரி கர்த்தர் வாக்கு தத்தங்களை 8000 வாக்கு தத்தங்கிட்ட வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். உங்கள் போராட்டங்களுக்கு தகுந்த மாதிரி வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்து உங்கள் வாயில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுற வரைக்கும் பேசணும். இரவும் பகலும் வேதத்தை தியானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் வேதத்தை நீ தியானிப்பாயாகனா உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று வேதம் சொல்லு. அப்போது கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தம்னா சும்மா கிடையாது. சும்மா 10ஆம் வகுப்பில் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போல. அவர் சொல்கிறாரு. அதுவும் ஆணையிடுறதுக்கு பெரிய ஆள் இல்லைன்றதுனால எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு. ஏன் அம்மா மேலே சத்தியம்னா அம்மாவை தான் பெருசாக நினைக்கிறோம், அதனால தான் அம்மா மேலே சத்தியம் அப்படின்றோம். கடவுள் யார்? அவங்க அம்மா மேலே போடுவார். அவங்க அம்மா கிடையாது அவருக்கு. அப்போ அவர் தான் பெரியவர். அதனால வேதம் சொல்லுது, எபிரேயர் 6 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, இந்த வாக்கை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்றார். அவர் மேலே சத்தியம் பண்ணுறார். அவர் சொன்னாலே நிறைவேறும். ஆனாலும் நமக்கு விசுவாசம் உண்டாகணும், தைரியம் உண்டாகணும், நம்பிக்கை உண்டாகணும். அந்த நிறைவேறும்ன்ற உறுதி நமக்குள்ளே ஏற்படணுன்றதுனால தான் கர்த்தர் சொல்கிறாரு. அவர் மேலே ஆணையிட்டு சொல்கிறாரு, நிச்சயமாக அந்த காரியத்தை நான் சொன்ன அந்த 8000 வாக்கு தத்தத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றி கொடுப்பேன்றாரு. சபையில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த 8000 வாக்கு தத்துவம் பலிக்குமா ஒழிய ஒருத்தருக்கு பலிக்கும் ஒருத்தருக்கு பலிக்காது என்பது கிடையாது. அவர் சொல்றாரு, நான் என் மேல ஆணையிட்டு சொல்றேன். அதான் வாக்கு தத்துவத்தோட மகத்துவம், மகிமை அதுதான். அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைந்தது தான் இந்த வேதாகமம். உங்களுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த வாக்கு தத்துவம் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்களை மேற்கொள்ளும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வியாதியை அது மேற்கொள்ளும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாபத்தின் எண்ணங்களை, பாவத்தின் எண்ணங்களை மேற்கொள்ளும். அந்த மாதிரி வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்து கொள்வீங்கன்னா ஏழ்மையை ஜெயிக்கும் அப்படின்ற அந்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வாயால் அறிக்கையிட்டு அந்த சூழ்நிலைகளோ அந்த காரியங்களையும் நீங்கள் ஜெயம் கொள்ளணும். அது ஜெயம் கொள்ளணும்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்ன சொல்லுது, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை விட, போராட்டத்தை விட, கஷ்டத்தை விட, வியாதியை விட, துன்பத்தை விட, துர்மார்க்கத்தை விட தேவன் பெரியவர் என்று சொல்லுது. கடவுள் பெரியவர் என்றது எப்போ இவைகளை விட கடவுள் பெரியவர் என்று உங்கள் சிந்தனையில் தோன்ற ஆரம்பிக்குதுன்னா ஜபத்தில் மட்டும் நிறைய பேர் பாருங்கள், ஜபம் பண்ணக்குள்ள அல்லேலூயா ஆமென் அப்படி இப்படின்வாங்க. வெளியே வந்த பிறகு பயந்து நடுங்கி கொண்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் ஜபம் பண்ணும்போது அழுவாங்க. ஆண்டவர் இடத்துல தைரியமே இல்லை, அவர்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுள் முன்னாடி ஜபத்தில் தேவன் அழுது கேட்டால் கொடுப்பாருன்றவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, அவங்களுக்கு விசுவாசத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கு கண்ணீரின் மேலே தான் நம்பிக்கை. அவர் சொட்டு சொட்டாக கீழே விழுந்ததுன்னா அவர் கையால் பிடிச்சி பதில் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க.
உன் கண்ணீரை அவர் துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்றது நிறைய பேருக்கு தங்க வசனமா இருக்குது. அவர் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர். அழுதா கொடுக்கிற ஒரு கர்த்தர் இல்லை, விசுவசித்தால் தான். மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான் எடுத்து பாருங்க. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. உன் விசுவாசத்தினால தான் உனக்கு பதில் வந்துச்சு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் பார்க்குறாருன்னா நம்ம அழுகையை பார்க்கல, நம்ம கர்த்தர்தெல்லாம் பார்க்கல, அவர் வேதனைப்படுறதெல்லாம் அவர் பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நம்முடைய பிரச்சனை தேவையில்லை. நான் வேதம் சொல்லுது அவருக்கு நம்முடைய பிரச்சனை என்னான்றதை அவர் அறிவார் என்று. நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராலையும் இன்னொருத்தர் தலையில் இருக்கிற முடிய எண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் எண்ணி வச்சுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நம்மளை அறிந்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்ன என்பது கடவுள்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு பிரச்சனை என்ன வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறார் இல்லையா பேதுருகிட்ட, நீ என்னை மும்முறை நீ மறுதளிப்பாய் என்று. பிரச்சனை பேதுருக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ மும்முறை நீ என்னை மறுதளிப்பார். அவருக்கு தெரியும் பிரச்சனை வரப்போகுதுன்னு. வரத்துக்கு முன்னாடியே அது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவருக்கு 3 காலங்களும் அவருக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலமும் தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பிரச்சனை தெரியாதுன்ற மாதிரியே கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்குறோம். கர்த்தர் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ விசுவசிக்கிறியான்றது தான் அங்கே பாயிண்ட்டு. நீ இந்த சூழ்நிலையின் மத்தியில் உனக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கப்படுது. விசுவாசத்தோட டெஸ்ட் அது. பரீட்சை இல்லாமல் விசுவாசம் வளராது. நம்ம படிக்கிற காலத்தில் 1ஆவதுலேருந்து, நான் எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து பரீட்சை தான். பரீட்சை நிற்கிறதே இல்லை. 3 மிட்டம் டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல். பரீட்சை எழுதினே இருக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பரீட்சை வந்துக்கிட்டே இருக்கும். பிடிக்காது தான். ஆனால் அதை எழுதி தான் நாம் இன்னைக்கு தேறினவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேலையை நம்ம சரியாக செய்ய முடியுது. போய் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறீங்கன்னா எப்படி வேலை செய்கிறீங்க? ஒரு வியாபாரத்தை செய்கிறீங்கன்னா எப்படி செய்கிறீங்க? நீங்கள் படித்த படிப்பு தான். நீங்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. அதே போல தான் கர்த்தருடைய பரீட்சை வரும். விசுவாசத்துக்கான பரீட்சை வரும். அப்படி பரீட்சை வரும்போது வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணுகிறவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அதை வெற்றி கொள்ளுகிறவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? அதை ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்களா? நீங்கள் படித்து அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். மறந்துடாதீங்க. டெஸ்ட் வச்சு தான் உங்களை உருவாக்குகிறார். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா அதில் பரீட்சை வைக்கிறாரு. பரீட்சை வச்சு தான் கடவுள் அதில் உங்களை தேர்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறார். இங்கே யோசபாத்து சிம்பிளாக முடிச்சிட்டான் ஜபத்தை பாருங்க. ஏன்னா இவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவனா இருந்தான்னு நம்ம போன சாப்டரில் 3வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சீராக அவன் ஜெபிக்கிறவன், பர்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து சீராக ஜெபிக்கிற மனுஷன். அதனால் அவனுக்கு தெளிவாக புரியுது. அவன் கர்த்தரை தெளிவாக அறிந்திருக்கிறான். விசுவாசம் கிரியை செய்யணும்னா கர்த்தரை நாம் சரியாக அறிந்திருந்தால் போதும். வேதத்திலிருந்து இவன் சரியாக அறிந்திருக்கிறான். யுத்தம், அந்த மனிதர்கள்லாம் யோசபாத்துக்கு நேராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்தை இந்த யோசபாத் மாற்றி விடுறான். எப்படி மாற்றுறான்னா, அந்த யுத்தம் அவனுடையதாக இல்லை, அது கர்த்தருடையதாக அவன் மாற்றி விடுகிறான். அதுதான் ஜெபம் செய்கிறது. இப்போ அந்த 3 சேனைகளுக்கு எதிராக, 3 தேச மக்களுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார்கள். அவங்களுக்கே தெரியல. அவங்க நினச்சிருக்கிறாங்க யோசபாத்துக்கு எதிராக நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவங்க யுத்தம் செய்ய போகிறது யோசபாத்துக்கு எதிராக இல்லை, கர்த்தருக்கு எதிராக அவங்க யுத்தம் செய்ய போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியல. ஆனால் யோசபாத் பாருங்க,
அவன் அந்த யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமாக மாற்றிவிட்டான் ஜெபத்தில். நாமும் கூட வாழ்க்கையில் இப்படி புரியாத காரியங்கள், முடியாத காரியங்கள், மோசமான காரியங்கள் வரும்போது நாம் கர்த்தரை முன்னிறுத்திட்டாலே போதும். நமக்கு விரோதமாக வந்த காரியங்கள் அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போகிறத உங்களால் பார்க்க முடியும். இங்கே யோசபாத் அதை தான் செய்கிறான். அவரை பெரியவராக சொல்கிறது மட்டும் இல்லை, கர்த்தாவே நீர் எங்களோடு இரும், எங்கள் கூட இருங்க அப்படின்னு அவன் ஜெபிக்கிறான். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் நமக்குள்ளேயே இருக்கிறார். நமக்குள்ளேயே இருக்கிறார் என்பதனால பிரச்சனை தானாக சரியாயிடாது. அன்னைக்கு படகுல சீடர்கள் போனாங்க. இயேசு அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவ வார்த்தை அவர்களோடு தான் இருக்கிறார். அந்த படகுல தான் இருக்கிறாரு. காற்றும் கடலும், கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது, மூழ்கி விடுவோம் என்ற ஒரு நிலை வருகிறது. மூழ்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வருகிறது. அவங்களுக்கு புரியல, இந்த காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர் அவர் தான். அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்றது கூட அவங்களுக்கு தெரியல. நாம் நிறைய டைம் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம டெஸ்ட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அது ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்வது இல்லை. நாம் ஒரு போராட்டம் வரும்போது அதில் ஞானத்தை நம்ம கேட்குறதே இல்லை, அறிவை கேட்குறதே இல்லை, அதில் புரிதலை கேட்பதே இல்லை. ஆண்டவரே விடுவியும் அப்படின்றோம். ஆண்டவரே விடுவியும்னா ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனை வரும்போது மறுபடியும் போய் கர்த்தர் இடத்துல போய் விடுதலையை கேட்டுன்னே தான் இருப்பீங்க. அது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கடன் பிரச்சனை வருது, நிறைய கடன் ஆயிடுச்சு, சம்பாதிக்கிறத விட சொத்தை விட அதிக கடன் வந்துடுச்சு, வட்டி பெருகிட்டே போகுது. ஆண்டவர்கிட்ட போய் அவங்க விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் கர்த்தர் விடுவிச்சார்னா மறுபடியும் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் அதே கடனில் வந்து நிற்பாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவங்கள விடுவிச்சா மறுபடியும் இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் மறுபடியும் அதே அளவுக்கு கடன்லேயே வந்து நிற்பாங்க. இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சைக்கிள் மாதிரி. அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடன்லேயே இருப்பாங்க. ஒவ்வொரு முறை கடனில் விழும்போதும் கர்த்தர் விடுவிப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடன்காரன் ஆகிடுவாங்க. மறுபடியும் விடுவிப்பார், மறுபடியும் கடன்காரன் ஆகிடுவாங்க. மறுபடியும் விடுவிப்பார், கடன்காரன் ஆகிடுவாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அவங்க ஜபமும் ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த கடன் ஏன் வந்துச்சு? காசை குறித்து, அதை செலவு பண்ணுறதை குறித்து, அதை ஈட்டுறதை குறித்து ஞானம் இல்லை, தேவ ஞானம் இல்லை. அதனால தான் கடனே வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த ஞானத்தை கேட்டு ஜெபிப்பாங்கன்னா கர்த்தர் என்ன குறைவு இருக்குது ஞானத்தில், அந்த பணத்தை குறித்து உனக்கு என்ன, உனக்கு தெரியல, உனக்கு என்ன புரியல அப்படின்றத அவர் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவார்னு சொன்னால் அந்த காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குவாங்க. அந்த காசை மல்டிப்ளை பண்ண கற்றுக்குவாங்க. கையில் இருக்கிற காசை பெருக்க கற்றுக்கொள்வாங்க. எப்படி பெருக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியும். எங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு தெரியும். இல்லை எந்த வியாபாரத்தில் போடலாம், எப்போ போடலாம் அப்படின்றது தெரியும். இவ்வளோ நாள் அது தெரியல, அதனால தான் கடனில் இருக்கிறாங்க. என்ன வேலை செய்யணும்னு தெரியல, சும்மாவே இருக்கிறதுனாலே கடன் ஆகிடும். கடன்றது ஒன்றும் ஈஸியாக வந்துடும் கடன் பாருங்க. ஏன்னா சும்மா ஒரு மனுஷன் வேலைக்கு போகாமல் இருந்தாலே கடன் வந்துடும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன தாளந்து கொடுத்துக்கிறான், திறமை கொடுத்துக்கிறான், என்ன அறிவு கொடுத்துருக்கான், அதை கொண்டு நீ எப்படி நீ பணத்தை ஈட்ட போகிற, இல்லை என்ன வியாபாரம் பண்ண போகிற, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் கர்த்தர் சொல்ல ஆரம்பிப்பார்னா அப்போது அந்த பண பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுதான் கடவுளுடைய ஞானம் தேவைப்படுது. வியாதினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஞான குறைவு தான் வாழ்க்கையோட போராட்டத்துக்கு காரணம். பிரச்சனையோட தேவ ஞானத்தோட குறைவை சொல்கிறேன். அந்த ஞானத்தை அடைஞ்சிங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அது மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளேயோ, அந்த வியாதிக்குள்ளேயோ, அந்த கஷ்டத்துக்குள்ளேயோ மறுபடியும் போய் விழ மாட்டீங்க.
அதே அப்படியே திரும்ப திரும்ப உட்காந்து ஜெபம் பண்ணின்னு அதை ஒரு விடுவிச்சின்னு ஆண்டவர் விடுதலை பண்ணார் பிரதர், மறுபடியும் பிரதர் வந்துருச்சு பிரதர் அப்படின்றீங்களா? பிரச்சனை கடவுள் கொடுப்பதில்ல, கர்த்தருக்கும் தெரியும் ஞானம் குறைவாக இருக்குதுன்னு. அதனால தான் யாக்கோபில் சொல்லுது ஞானத்தை கேளு அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், தேவனுடைய ஞானம். அதை நான் குறித்து நிறைய போதிக்கிறேன். ஒருவரும் உண்மை எதிர்த்து நிற்கக்கூடாது. சொல்கிறது என்னன்னா, என் கூட வந்துருங்க, என் சார்பில் நில்லுங்க. யோசபாத்து சொல்கிறது அதுதான். என் சார்பில் இந்த தேசத்துக்கு ராஜா நீங்கள் தான், நான் கிடையாது அப்படின்னுறான். நீங்கள் தான் முதல்ல, அடுத்தது தான் நான் இந்த தேசத்துக்கு. நீங்கள் தான் இந்த தேசத்தோட ராஜா. உண்மை எதிர்த்து நிற்க யாரும் கூடாது. அவன் சொல்கிறான் கர்த்தரிடத்துல, என்னை எதிர்த்து நிற்கல, நீங்கள் தான் என்னுடைய ராஜா. நான் மக்களுக்கு ராஜாவாக இருக்கலாம் மாம்சமாக, ஆனால் நீங்கள் தான் ஒரிஜினலாக இந்த தேசத்தோட ராஜா. தேசத்தை ஆளுகிறவர் நீங்கள் தான். நீங்கள் போர் புரியுங்க, நீங்கள் சண்டை போடுங்க, அவங்க உங்களை எதிர்த்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். போகிற அப்படி ஈஸியாக அந்த பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணுறான் பாருங்க, ஈஸியாக ஜெயிக்கிறான். அதனால தான் எல்லாமே கர்த்தருக்கு லேசான காரியம். நம்ம தான் எல்லாத்தையுமே குழப்பி கொண்டு இருக்கிறோம், அது முடியாது கூடாதுன்னு. ஈஸியான சுலபமான காரியம் இங்கே எப்படி இந்த வெற்றியை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. கர்த்தர் இப்படி தான் நம்முடைய விரோதிகளை பிசாசை இப்படி தான் பண்ணுறாரு நம்முடைய வாழ்க்கையில். அவனும் வெறும் பெரிய ஸ்ட்ராங்கான எதிரி கிடையாது நமக்கு. அப்படி அவன் ஒரு தோற்றத்தை அவன் கொண்டு வரான். அவன் பெரிய ஆள் மாதிரியும் பெரிய சக்தி உள்ளவன் மாதிரியும் அவன் அவன் அப்படியே தன்னை அப்படியே சித்தரித்து கொள்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சத்ரு இருக்கிறான். நல்லா வாசிச்சு பாருங்க, அது 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஃபஸ்ட்டு இதுதான், கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க. 2வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க, விழிப்பாக இருங்க. எப்பவுமே ஆவிக்குரிய மனுஷன் விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருக்கணும்னா விசுவாசத்தோடு இருக்கணும், அந்த வார்த்தையில் பழக்கம் உள்ளவனாக இருக்கணும், வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவனாக இருக்கணும், அறிக்கையிடுறவனாக இருக்கணும். அதுதான் விழிப்பாக இருப்பது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு வியாதியே இல்லை, ஆனால் அவன் அவருடைய தழும்பலால் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்றத ஜெபிக்கிறான் தொடர்ந்து. ஒரு நாள் டாக்டர் சொல்கிறாரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அந்த வசனத்தில் அவன் பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால் பயப்படாமல் அவனுக்கு பயம் வராது. ஏன்னா அவருடைய தழும்பலால் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்றது அவன் நம்பிக்கையாக இருக்கும். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு காரியம் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குன்னா அதை அவன் சுலபமாக ஜெயித்து விடுவான். புரியுதுங்களா? விளங்குச்சா? அப்போ விழித்திருப்பதுன்னா இதான் விசுவாசத்தோடு இருப்பது. அந்த கன்னியரோட ஊமையில் கூட 5 கன்னியரும் என்ன விழித்திருந்தாங்க. விழித்திருந்து இருப்பதுன்றது என்ன, அந்த எண்ணெயை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க, விளக்கோட எண்ணெயும் வச்சுருந்தாங்க. அதான் விழிப்பாக இருந்தது. அப்படியே கண்ணை முழிச்சுனுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? விழிப்பாக இருக்கிறாங்கன்னா அப்படியே கண்ணை முழிக்கிறது இல்லை. ஏன்னா மணமகன் வந்துட்டாருன்னே சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தால் கூட அவன் ஏஞ்சி உட்காந்துக்குவான், எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி விளக்க கொளுத்தி நின்றுடுவான். அவன் தூங்கியிருந்தானோ. அது மாம்சப்படி தூங்குறதெல்லாம் சொல்லலை. அங்கே விழித்திருங்கள் என்பது விசுவாசத்தோடு இருக்கிறது தான் விழித்திருங்கன்னு சொல்லுது. அதனால தான் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். வார்த்தையில் அன்றாடம் பழக்கம் உள்ளவர்களாக வார்த்தையை கொண்டு ஜெபிச்சு விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக நம்ம எப்பொழுதும் இருக்கணும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ், எவ்வளோ பெரிய சவால்கள் நமக்கு விடப்பட்டாலும் நம்ம சுலபமாக அது ஜெயிச்சிடலாம். ஏன் ஜெயிச்சிடலான்னா விசுவாசம் நமக்கு ஏற்கனவே நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. அதனால தான் 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி,
எவ்வளோ காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்னா அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் அந்த வியாதியோ சின்னதாக தெரியும். கர்த்தர் பெரியவராக நமக்கு காணப்படுவார். அவருடைய வார்த்தை பெரிதாக நமக்கு தெரியும். ஏன்னா அவரே வார்த்தையாக இருக்கிறார். இங்கே வாசின்னு வந்தோம் இல்லையா, இந்த 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். ஒரு சிங்கம் மாதிரி திரிஞ்சுக்கினே இருக்கிறான். யாரை அவன் பிடிச்சி அவன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிப்பதற்கல்லாமல் வேற எதற்கும் வரான். விசுவாச ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வரான்னா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுறதுக்கு, அவனை அழிக்கிறதுக்கு, அவனை கொன்று போடுவதற்காக தான் வரான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தான். சிங்கம் கிடையாதான். சிங்கம்னா ஒரே சிங்கம் தான், யூதாவின் சிங்கம் கர்த்தராகிய இயேசு ஒருத்தர் தான். இவன் சிங்கத்தை போல மஸ்கராத் பண்ணியிருக்கிறான். அவன் தோற்றம் மேக்கப் போட்டுன்னுக்கிறான், யாரை விழுங்கலான்னு. புரியுங்களா? அதனால் அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 3 சேனையினர் 3 தேசத்தார் கூடி யோசபாத்துக்கு விரோதமாக எழுந்து வருகிறார்கள். அவங்களுக்கு தெரியல இந்த ஜனங்களை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா அதிக கூட்டங்களை வச்சுருக்கிறாங்க, போர் யுக்திகளை ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. நிறையா பேராக போய் யோசபாத்தை நம்ம நிறைய பேரோடு ஆயுதங்களோடு பயிற்சியோடு போய் அவனை தாக்கி அவனை அழித்து அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை, ஏன்னா தேவ ஜனங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க. அதனால் இவங்க கர்த்தரை தேடுற வழியை பார்க்காம குறுக்கு வழியில் போய் ஆசீர்வாதங்களை தேட விரும்புகிறாங்க. தேவ ஜனங்கள்கிட்ட போய் பிச்சு பிடிங்கின்னு வந்துடலாம், போர் புரிஞ்சு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம், நம்ம இன்னும் செல்வாக்குள்ள தேசம் ஆயிடலாம், இன்னும் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு குறுக்கு வழி. கர்த்தரை தேடினா அவரே கொடுக்க போகிறார் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோடு இந்த 3 தேசத்தாரும் வருகிறாங்க. அவங்களுக்கு தெரியல இவங்களோடு போர் புரிய போகிறவர் கர்த்தர் என்று இவங்க நினச்சின்னுக்கிறாங்க. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் போர் புரிவார்கள், அவர்கள் நம்மளை விட வீக்காக இருக்கிறாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க. உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசபாத்தும் அந்த ஜனங்களும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. அந்த 3 தேசத்தாரும் சுலபமாக இவங்களை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியல கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார் என்று. அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது அவங்களுக்கு புரியல. அவர்கள் விசுவசிக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று இவர்களுக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் முன்னாடி நிற்க போகிறாரு, முன்னிறுத்த போகிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. கர்த்தரே அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்க போகிறார் என்று அவங்களுக்கு தெரியல. நமக்கு புரிகிறதா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று, உலகத்தில் இருப்பவனோட நம்மில் இருக்கிற கர்த்தர் என்று நமக்கு புரிகிறதா? நம்மளால் அதை சிந்திக்க முடிகிறதா? அதை விசுவசிக்க முடிகிறதா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஒரு வினாடி கூட நம்மளை விட்டு பிரிந்திருக்கல. எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆவியானவரை பெற்றோமோ அப்போலேருந்து நம்ம கூட தான் இருக்கிறார். நமக்கு தான் உள்ளே இருக்கிற அவருடைய மகத்துவம் நமக்கு தெரியல. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர் என்று தெரியல. எல்லா படைப்புக்கும் காரணர் அவர் தான் தெரியல. நம்மளை படைத்தவர் அவர் தான்றதை அந்த நேரத்தில் போராட்டமான சூழ்நிலையில் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய ஜனங்கள் அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை. அன்னைக்கு எப்படி அந்த படகுல இயேசு இருந்தாரோ அவரை புரிஞ்சிக்கல. தன்னை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவரே நம்ம கூட இருக்கிறார். இந்த புயலும் காத்த என்ன செஞ்சிட போகுதுன்னு யாராவது யோசிச்சாங்களா பாருங்க?
யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஆபத்து வரும்போது நிறைய ஆவிக்குரிய மனிதர்கள் தேவனையே மறந்துடுறாங்க. சபைக்கெல்லாம் கரெக்டாக போவாங்க, வேதெல்லாம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. டாக்டர் கேன்சர்னோடனே அப்படியே தாரே அழுவ ஆரம்பிப்பாங்க, புலம்ப ஆரம்பிப்பாங்க, பதற்றப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவ்வளவும் பண்ணாங்க, அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, அவர்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஏன் இல்லை? வார்த்தையில் பழக்கம் இல்லை, வார்த்தையை தியானிக்கலை, வார்த்தையை உட்கொள்ள, வார்த்தையை தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அவங்க நிலைப்படுத்தலை. அதனால் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது இந்த சீடர்கள்லாம் பாய் மரத்தெல்லாம் எடுத்து கட்டினாங்க பாருங்கள், முடிஞ்சிருச்சு, இதோட நம்ம கதை இந்த சமுத்திரத்திலே முடிஞ்சு போச்சு, இப்படி தானே நமக்கு மரணம் வரணும் இந்த கடலில் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க அவங்க, இல்லையா? அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தையானவர் அவர்களுக்குள்ளே கூடயே இருக்கிறார் என்பது அவங்களுக்கு புரியுது. ஆனால் யோசபாத்துக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அவனுக்கு தெரியுது, இந்த யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமாக அவன் மாற்றி விடுகிறான், தன்னுடைய போராக அவன் எடுத்துக்கவே இல்லை. அதுதான் ஜெபம் பண்ணுகிற விசுவசிக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் யோசபாத்திடமிருந்து. சரி, அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம் கேட்போம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது இன்னும் நிறைய உண்மைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம்.